வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம். அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை வெறுமனே ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே போல் மரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மரவள்ளி கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து அது நல்லா தோல்லாம் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்குங்க. வெந்துட்டா அப்புறம் நமக்கு குழஞ்சி போகும். அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு இதில் சேர்த்துக்கும். கிழங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்குங்க. மண் நிறையா இருக்கும். அலசி எடுத்துகிட்டு இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமாகவே, நம்ம மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து வேக வைக்கிறதுனால. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கிழங்கு எடுத்து நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக கட் ஆகி வரணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சும் போகாது, கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குவோம். தண்ணிலாம் வடிச்சிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். இதுக்கிடையில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு காரம் தகுந்த அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து இது தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. குறப்பாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கிழங்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பருப்பு எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். அதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க கலந்து விட்டு. கடைசியாக அதில் இறக்க போகிறப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். கடைசியாக தேங்காய் பூ தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மரவள்ளி கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.